வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சமயத்தில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அதிமுக அமைத்துள்ளது. ஆனால் யாருடன் கூட்டணி என்பதற்கான குழப்பம் நிலவுவதாகவே தெரிகிறது. மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பாஜக கூட்டணியை எதிர்க்கிறார். ஆனால் அதை கூறுவதற்கான அதிகாரம் தம்பிதுரைக்கு இல்லை என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நிலைக்கு எதிராக பேசினால் பாஜக கூட்டணிக்காக தம்பிதுரையை பலி கொடுக்க தயாராகிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமக தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக அறிவித்துள்ளார் அந்த கட்சியின் மக்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில் கூட்டணிக்காக நடக்கும் விமர்சனங்கள், அது தொடர்பான குழப்பங்கள் தான் இன்றைய அரங்கின் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இன்று என்னோடு அரங்கத்திற்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஆவடி குமார் அதிமுகவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வசந்தி ஸ்டான்லி திமுகவிலிருந்து, செல்வ பெருந்தகை காங்கிரசிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். குமரகுரு பாஜகவிலிருந்து, பிரியன் பத்திரிகையாளர். இப்போ ஒரு நடுநிலையாளர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா தலைப்பு குழப்புவது யார் குழம்புவது யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலையில இப்போ கட்சிகளுக்கிடையே இந்த குழப்பம், கூட்டணி குறித்தான ஒரு குழப்பம் நிலவுதா பொதுவெளியில? குறிப்பா பாமக, அதிமுக இவங்க கிட்ட ஒரு குழப்பம் இருக்கிறதா தெரிகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? யார் யார் கூட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இந்த அடிப்படையான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு திமுக தரப்புலேருந்து ஒரு கூட்டணி, மோராலஸ் திமுக காங்கிரஸ் அந்த நட்பு கட்சிகள்லாம் ஒரு கூட்டணி சேர்ற வாய்ப்புகள் அதிகமாகிட்டு வரதை பார்க்குறோம். ஸோ அது ஒரு கூட்டணி, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியிலையும் ஒரு கணிசமான ஒரு பலம் மிக்க செல்வாக்கு மிக்க கட்சிகள் ஒரு கூட்டணி அமைக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நேஷனல் பார்ட்டி ஒரு கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ். ஸோ பாஜகவுக்கு இங்கே இந்த லெவலில், ரீஜனல் லெவலில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை, ஒரு அவசியம் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி அதிமுக இரண்டு பிரிவில் இருந்தால் கூட ஆளும் அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கணிசமான ஓட்டு இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது, நம்ம ஒத்துக்கணும். நம்ம அது தினகரனுக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறத ஒத்துக்கிறோம். 46% வாங்கின ஓட்டு சரிபாதியாக பிரிஞ்சிருக்கோம் எப்படின்னு எலெக்ஷனில் தான் தெரியும். இருந்தாலுமே தினகரன் கிட்ட போகிறத விட அதிமுக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணின்றது ஒரு எதிர்பார்த்த ஒரு கூட்டணின்றது ஒரு பரவலான ஒரு பார்வையாக எல்லா மட்டத்திலையும் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதோட விளைவுகள் தான் இப்போ அது தவிர பார்த்தீங்கன்னா அரசு மட்டத்தில் இணக்கமாக இருக்கிற பாஜகவும் அதிமுகவும் இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சுக்கிறதுலேயே ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றது தான் பொதுவான ஒரு கருத்தாக இந்த இரண்டு கட்சிகள்லையும் இருந்ததை நம்ம பார்த்தோம். அவர்களும் அந்த ரீதியில் தான் இயங்கி இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் நடுவில் தம்பித்துறைனா கொஞ்சம் அவசரம் வாசிக்கிறதையும் நம்ம பார்த்தோம். தம்பித்துறை, கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரியாக நாங்கள் பாஜகவை தூக்கி சுமக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ உடனே பாஜக தரப்பிலிருந்து நீங்க யார் அதை சொல்றதுக்குன்ற மாதிரி அப்புறம் ஓபிஎஸ் கிளியர். பாஜக தரப்பிலிருந்து சொல்றதை தாண்டி அவங்களுடைய தரப்பிலிருந்தே அமைச்சர் ஜெயக்குமார் அது அதிகாரப்பூர்வம், அதை சொல்வதற்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தம்பிதுரைக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையான இந்த முரண் தினகரன் தரப்புல இருந்து பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரு முன்வைக்கிறாரு. இந்த இவர் ஓபிஎஸ் தம்பிதுரை எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் 2 நாள் முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில் தம்பிதுரை என்னென்ன அவர் சொல்றதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், அவர் எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ஒரு நாடகம்ன்ற அளவில் இல்லை, வேற மாதிரி பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் அல்லது ஒரு தெளிவற்ற நிலை அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதான் இப்ப நீங்க சொல்றதுல இருந்து வெற்றி கூட்டணி அமைப்பதில் பாஜகவுடைய அந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்படிங்கறது அதிமுக இருக்கிற ஒரு பகுதியில் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பாஜகவோட நம்ம இணைந்து போனால் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்காதோன்ற எண்ணம் இருக்கு. ஆனால் பாஜகவுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 130 இடங்கள்ல இப்ப பாஜக 21 இடங்கள்ல தான் இருக்கு. அதுல 3 இடங்கள் தெலுங்கு தேசம் ஆந்திரால போயிட்டு 17 பிளேசஸ் கர்நாடகால இருக்கு. கர்நாடகால போன வாட்டி மாதிரி 17 இடங்கள் வாங்க முடியாது. தெலுங்கானாலையும் அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேரளாலையும் அங்க மும்முனை போட்டியில எப்படி போகும் சொல்ல முடியாது. ஸோ இருக்கிறது கர்நாடகாவும் டஃப் ஃபைட்டா இருக்கு. ஸோ இருக்கிறது தமிழ்நாடு. இதுல குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 சீட்டா நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு பாஜக அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்னன்னா அதிமுக போனால் பெட்டர். அதிமுக, பாமக, பாஜக, புதிய தமிழகம் இந்த கூட்டணியை ஒரு இந்த கணிசமான ஒரு ஓட்டுகளை பெறும் ஒரு கூட்டணின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதற்கான வேலைகள் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல தவறு கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி கிடையாது. அந்தந்த தேர்தலில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஓட்டுக்களை பகிர்ந்து கொண்டு வெற்றியை எப்படி பிடிக்கிறதுன்ற ஒரு விஷயமா தான் நம்ம கூட்டணியை பார்க்கறதுனால இதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ ஒரு காங்கிரஸ் என்ற ஒரு தேசிய கட்சி ஒரு கூட்டணி வலுவா அமைச்ச பிறகு பாஜக ஒரு தேசிய கட்சிக்கு
மோடியோட இமேஜ் வச்சு நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதிமுகலே ஒரு பிரிவினர் மோடியோட செயல்பாடுகள் அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்க முடியும் நினைக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அப்படி நினைக்கல, தம்பிதுரை குமாரா நினைக்கிறாங்க. கட்சியோட ஒரு ஓபிஎஸ் ஓட கருத்து இதுவரையும் தெரியல. அவர் வந்து he is playing, அதுதான் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுற விஷயம் வந்து அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு இபிஎஸ்ஏ கூட அமைச்சர் ஜெயக்குமார் மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால வந்து அன்லஸ் இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அன்லஸ் இபிஎஸும் ஓபிஎஸும் இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சொன்னாலே தவிர இதில் வந்து ஒரு இறுதியான ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாதுன்றதான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாயிடுது. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கான இது குழுவை போட்டுட்டாங்க இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் வந்து கதவை திறந்து வச்சுட்டேன்னு சொன்னார். கூட்டணிக்காக பழைய நண்பர்கள்லாம் நான் வரவேற்கிறேன், கதவை திறந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் குழுவை போட்டுட்டாங்க. ஸோ இவங்களுக்கான குழு போட்டிருக்காங்க, அதற்கான வேலைகள்லாம் மும்முரமா நடைபெறுது இப்போ. ஆனா தம்பிதுரை பேசின விஷயத்துல இருந்து அவர் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு. ஜெயக்குமார் ஒரு பிரஷர் இல்ல, எந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஒரு வெளியே வந்து இப்படியான கருத்துக்களை சொல்லும் போது அது எதுமானியான ஒரு தாக்கத்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தான் சொல்லணும் எதிர்பார்க்க முடியாது. தம்பிதுரையை நீங்க அவ்வளவு சாதாரணமா நீங்க தள்ளி வைக்க முடியாது. ஜெயக்குமாருடைய சொல்லலாம், அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லலாம். தம்பிதுரை வந்து ஒரு டெப்டி ஸ்பீக்கர், டெல்லியில வந்து அதிமுகவோட குரலா அவர் இருக்காருங்க. அவர் பல விஷயங்கள்ல பல கருத்துக்களை சொல்லிட்டு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஈவன் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி சரியா கொடுக்கல என்ற விஷயங்கள் உட்பட அவர் சொல்றாரு. அவர் எப்படி வந்து எங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எங்களை மறுபடியும் சேர்க்கல, எந்த அளவுல நம்ம இணக்கமா இருக்கும்ன்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறாரு. அதெல்லாம் வந்து அவர் எழுப்புற கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகளாக கூட படலாம். அதிமுகவில் நான் சொல்றேன், அதிமுகவில் ஒரு பகுதியினருக்கு சில குழப்பங்கள் இருக்கு, தெளிவற்ற நிலை அங்கே இருக்கு. பாஜகவோட ஃபைனலாக போறதா வேண்டாமன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அது அதிமுகவோட மேல்மட்ட தலைமை பாஜகவோட போறத ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான அந்த குழு போட்டதெல்லாம் அதை விரைவுபடுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இது பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. நேச்சுரலி பிடிக்காதவங்க வந்து அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்க வெளியில போறதுக்கோ இல்ல வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. இல்ல இந்த கட்சியோட முடிவு நாங்க ஓகே ஒத்துண்டு சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இதே தம்பிதுரை கூட நாளைக்கு கட்சி முடிவு எடுத்துருது, எங்க உயர்மட்ட குழு முடிவு எடுத்துருது, நான் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி முடிவு தான் ஏன் முடிவுன்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிடிக்கலன்னா விட்டுட்டு தினகரன் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. இல்ல திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்றதான் உண்மை. அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பிதுரையோட வார்த்தைகளை அப்படி வெறுமனே எடுத்துக்க முடியாது. அதுக்கும் ஒரு விஷயம் டெஃபினட்டா அவர் வந்து தன்னோட வார்த்தைகளை வந்து தெரிஞ்சுதான் சொல்றாரு. இந்த கூட்டணி எனக்கு பிடிக்கலன்றதை உறுதியா சொல்றாரு. நாளைக்கு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை ஏத்துக்கிற மனப்போக்கம் இருக்கா, இல்ல அதை எதிர்த்து வெளியில போவாரான்றது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. சரி, அது நம்ம திரு குமரகுரன் கிட்ட கேட்போம். ஏதாவது தம்பிதுரையோட இந்த கருத்துக்கள் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு மனப்பான்மையை தான் காட்டுதே. அதாவது செயல்படாத அரசு, ஊழல் மிகுந்த அரசு அப்படின்னு சொல்றவங்க பாஜகவை நாங்க எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு தம்பிதுரை ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனா உயர்மட்டத்தில் இருக்கவங்க அதை பற்றி எந்த விஷயமும் சொல்லல. இந்த கூட்டணியில குழப்புறது யாரு, குழம்புவது யாரு? ஒரு கட்சியில் வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவில் சில பேர் பேசுகிறாங்க, எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்றது எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ அவர் பிரியன் சொன்ன மாதிரி தம்பித்துறை ஒதுக்கி விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வேணா இருக்கலாம். ஆனால் தம்பித்துறை தான் டிசைடிங் அத்தாரிட்டி யாராவது சொல்ல முடியுமா? அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரோ அதான் பொதுக்குழுவில் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ஒரு ஆத்தென்டிகேட்டராக நம்ம சொல்ல முடியும். ஆனால் இவங்க போகிற போக்கில் வந்து ஒருத்தர் சொல்கிற கருத்தை அதை வந்து எங்ககிட்ட கேட்டு எங்ககிட்ட சொல்கிறது அங்கே கேட்டு இது முழுக்க முழுக்க பிரச்சனையை உண்டு பண்ணுறது தான் பார்க்குறாங்களே தவிர ஆத்தென்டிகேட்டடாக யார் சொல்லணுமோ அவங்க சொல்லட்டும். அவங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து எங்கள் அமித்ஷாவோ எங்களோட மாநில தலைவரோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டான தகவலாக இருக்கும். இவர் ஏன் அப்படி சொல்லிட்டாரு, அவர் ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் எல்லாரும் பேசுறாங்க. ஜெயலலிதா அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் அதிமுகவில் எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு வேண்டாதது பேசும்போது எடுத்துக்கும் போது வேண்டியதை பேசும்போது எடுத்துக்கங்க. நாங்க சில இடத்துல வந்து அமைச்சர்கள் வந்து எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. மாத்தி சொல்லும்போது ஊழல் மிகுந்த கட்சி, ஊழல் மிகுந்த அப்படின்னு யார் சொன்னது உங்களை? அப்படின்னு யார் சொன்னது? அமித்ஷா சொல்லல. எப்ப எங்க சொன்னாருங்க? உங்க இங்க வந்து இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சொன்னதை உண்மையா சொல்லுங்க. ஊடகங்களை நீங்களா இன்டர்பிரட் பண்ணிக்காதீங்க. தமிழகத்துல ஊழல் இருக்குன்னு சொன்னாரா? இப்ப நீங்க முதல்ல சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? அதிமுக ஊழல். நீங்க அவர் என்ன சொன்னாரு? இல்ல அவர் என்ன சொன்னாரு? யாருடைய ஆட்சி 6-7 வருடமா யாருடைய ஆட்சி நடக்குது? அது உங்க இன்டர்பிரேஷன். இன்டர்பிரேஷன் இல்ல, இது ஃபேக்ட்ங்க. யாருடைய ஆட்சி நடக்குது? என்ன சொன்னாரு நீங்க சொல்ல மாட்டீங்க, என்ன சொல்ல விட மாட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? தமிழகம் இந்தியாவிலேயே ஊழல் மலிந்த மாநிலமாக திகழ்கிறது. அதுக்கு இந்த அரசு தான் காரணம், அந்த அரசு தான் காரணம் இல்ல, அரசுன்னா அதிகாரிகள் உள்பட. அதனால எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிருக்காரு. கவலையா இருக்கு. அதனால அது எப்படி திருத்த முடியும்? நீங்க அந்த ஊழலை எப்படி நீங்க தள்ள முடியும்? நேரா வந்து நாங்க வந்து உள்ள இறங்கி பெரிய கட்சியா உருவெடுக்கல. அப்ப யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து உருவெடுக்கிற மாதிரி இருந்தா, ஒரு அதிமுக கூட சேர்ந்து
அப்படி அவங்க கூட சேர்ந்து நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் எங்களோட பார்வை. எப்படி நல்ல ஆட்சி கொடுப்போம்னு கேட்டீங்கன்னா 99 2004 இந்த எங்க பிஜேபி கூட திமுக இருக்கும்போது ஒரு அப்பழுக்கு சொல்ல முடியாது யார் மேலேயும், வாஜ்பாய் அவர்கள் கூட இருக்கும்போது. அதே திமுக 2004 2014 எத்தனை குற்றச்சாட்டுக்குள்ள வந்தது. எங்க கூட சேரும் போது அவர்களை நல்லவர்களாக்குவோம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஊழல் மிகுந்த மாநிலம் யாரு கூட சேர மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஊழல் மிகுந்த மாநிலத்தை மாற்றுவோம், நல்ல சக்தியோடு சேர்ந்து மாற்றுவோம். அது யாரவனா இருக்கலாம், தலைமையில முடிவு பண்ணுவோம். ஆனா எடுத்த உடனே இந்த 2 பேர் கூட சேரக்கூடாதுங்கிற மாதிரி குமரகுரு சொல்றத பார்த்தா அதிமுக தனிப்பட்ட முறையில் நல்ல கட்சி இல்ல, பாஜகவோட சேர்ந்துதான் உங்களுடைய நல்ல கட்சி. ஊழல் தமிழகத்தில் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, சாதாரண ஒரு பிரஜையா சொல்லுங்க. லஞ்சமும் ஊழலும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா? அதுக்கு அதிமுக தான் காரணம் சொல்ல முடியுமா? 2 கட்சி இல்லையா? ஆண்ட கட்சிகள் இல்லையா? சோ அப்ப ஊழல் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க ஊழல் செய்த ஒரு கட்சிகளோட சேர வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக. அவங்க ரெண்டு பெரிய கட்சியாச்சே, எப்படி அவங்களை விட்டு நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஊழல் அகற்றிடுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப அவங்க கூட சேர்ந்த ஊழல் அகற்ற முடியாதா? அதான் நல்ல எதிர்ப்பு உதாரணம் சொன்னேன். திமுக காங்கிரஸோட சேரும் போது குற்றச்சாட்டுகள் பல வந்தது. அதே திமுக வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வரலையே. அப்ப எந்த தலைமை நல்ல கட்சி பாஜகவுடைய கூட்டணி தான் தீர்மானிக்கும். எங்க கூட்டணி கூட இருந்தா எல்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க, தமிழகத்தை மாற்ற முடியும்ன்ற எண்ணத்துல தான் அவர் சொன்னாரே தவிர தமிழகத்துல 2 கட்சியும் கூட சொல்லல. தமிழகம் ஊழல் மலிந்து இருக்குது. திரு குமரகுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே வரேன். நல்ல கட்சினா பாஜகவோட கூட்டணி. இவ்வளவு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் கூட்டணி குறித்தான இதுவரைக்கும் எந்த கட்சியும் பாஜகவுடன் கூட்டணின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா இல்ல. எந்த கட்சி இதுவரைக்கும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங் 5 கூட்டணி க்ளோஸ் ஆக போகுது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் மட்டும் சொல்லணும் கேளுங்க. திமுக காங்கிரஸ் உறுதியான கட்சி தானே, அதுல உறுதியான கூட்டணி தானே. அதுல விசிகாவும் மதிமுக இருக்கா? அத அவங்க கிட்ட கேப்போம். இல்ல உங்களுக்கு இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன், கூட்டணி சேர்றது கௌரவமா சேரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு இடத்துல சேர்ந்தா அவங்களும் எங்களை ஏத்துக்கணும், நாங்களும் அவங்களை ஏத்துக்கணும், கௌரவமா சேரணும்னு நினைக்கிறது தப்பா? இவங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் திமுக தலைமை சொல்லிச்சா கூட்டணியில் இருக்காங்கன்னு? விசிகாவும் மதிமுகவும் இருக்கா? அந்த மாதிரி கூட்டணியில சேரக்கூடாதுன்றது என்னோட விருப்பம். நல்லபடியா போகணும். பேசுங்க. தம்பிதுரை சொல்றாரு அதிமுக கொள்கை உள்ள கட்சி. இவர் குருமூர்த்தி சொல்வது அவர்களோடு பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்வது கேலியாக உள்ளது. பாஜகவை சுமந்து கொண்டு காலூன்ற வைக்க அதிமுக என்ன பாவமா செய்தது? இன்னும் நிறைய சென்டென்ஸ் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. அதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லணும்ட்டு இல்ல. இவங்க விழுந்து விழுந்து குருமூர்த்தி மாதிரி ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு எங்க கூட கூட்டணி வைங்கன்னு இன்னும் தம்பிதுரை தானே சொல்றாரு, அவங்க சொல்லல, பொதுக்குழு சொல்லலன்னு இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் பேசுறாரு. தெள்ள தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி ஆண்ட கட்சி. இப்போ காங்கிரஸ் கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் சொல்றோம். இதுல விசிகா இருக்குதா மதிமுக இருக்குதா? இது எதுக்கு தேவையில்லாத கேள்வி. இப்போ இல்ல சொல்லுங்க. இல்ல அவர் கேக்குறது என்ன கேக்குறாரு, காத்திருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு அந்த திமுக கூட்டணி விரிவுபடுத்த ஏன் திமுக தயங்குகிறது அப்படிங்கிறது என்ன தயக்கம்? அதான் அவருடைய என்ன தயக்கம் கேக்குறாங்க. ஏன் தாமதப்படுத்துறீங்க? என்ன தாமதப்படுத்துறாங்க? இன்னும் யாருமே அகில இந்திய அளவுல இந்த கட்சியோட யாருமே சேரல அப்படிங்கிறவருக்கு இதுவரைக்கும் இருந்தவங்க சிவசேனா உட்பட இந்த சந்திரபாபு நாயுடு உட்பட எல்லாரும் கைவிட்ட கட்சி பாஜக. அவங்க எப்படி திமுகவின் காங்கிரஸை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? எப்படி அவங்க தேவையில்லாத எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எப்படி பேசலாம்? நீங்க என்ன கேட்டீங்க? ஆரம்பிச்சீங்களா கூட்டணி? மத்த கூட்டணியில ஆரம்பிச்சாச்சான்னு இருங்க கொஞ்சம் இல்ல நீங்க பதட்டப்படாதீங்க. நான் சொல்றது நீங்க நெறியாளர் இருங்க. நீங்க நெறியாளர் என்ன கேட்டீங்க? ஏன் கூட்டணி ஏங்க அவசரப்படுறீங்க? மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டாங்களே, நீங்க யாருங்கன்னு கேட்டீங்க. திமுகவும் காங்கிரஸ் நாங்க வாவா எங்க திறந்து கதவு திறந்து வைங்க நாங்க கெஞ்சிரோம்னு சொல்றாரு. இல்ல அதுல கதவு திறந்திருக்குன்றது வேற. நாங்க யாரும் அமையல, அதனால இப்ப பை டோர்ஸ் ஆர் ஓபன். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜில நான் தப்பா சொல்லல. ஏன்னா சென்ற முறையும் நான் அரசியல நான் ஊண்டி பார்த்து நான் சொல்றேன், சென்ற முறை கரெக்டா இந்த தேர்தலோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முதல் நாள் இன்றைக்கு இருக்கக்கூடிய HRD அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ப்ரீபோல் போஸ்ட்போல் 2 அலையன்ஸுக்கும் தயாராக இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சிங்கிள் மெஜாரிட்டியில் இவ்வளவு தூரம் வரும் என்பதை அவர்களே எதிர்பார்க்கல. நாங்க யாருக்கு வேணாலும் தயாரா இருக்கிறோம். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. போன தடவை சொன்னாங்க, இந்த தடவை சொன்னாங்க. அதுக்காக அவங்களோட கூட்டணியை நீங்க ஏன் அமைக்கல, உங்க கூட்டணி சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எங்க கூட்டணியை பத்தி அவர் கேள்வி கேட்கும் போது பதிலுக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட அவர்களுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு யோகியத்தை இல்லைன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான்.
அது அதர்வைஸ் அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன் வந்து இந்த மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் திமுக கூட்டணியில ஃபார்மலா வரலன்ற ஒரு விஷயம் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்கன்னா 2016 தேர்தல் அந்த ரெண்டு கட்சிகளும் வேற கூட்டணியில் இருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா வேற கூட்டணியில் இருந்த you have spoken enough already. ஒரு நிமிஷம் இல்ல அவங்க வந்து கூட்டணிக்கு வரும்போது எலெக்ஷன் போது தான் வருவாங்க. நான் சொல்லுவேன் எலெக்ஷன்ஸ் போது தான் வருவாங்க. காங்கிரஸ் திமுக 2016 கூட்டணியில தேர்தலை சந்திச்சாங்க, சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. வேற வந்து விடுதலை சிறுத்தைகளும் எம்டிஎம்கேவும் விஜயகாந்த் டிஎம்டிகேவோட இருந்தாங்க. அவங்க இந்த தேர்தல் வரும்போது தான் கூட்டணி அமைப்பாங்க. தப்பு. முதல்ல தொல் திருமாவளவன் ஆரம்பிச்சது, மதிமுக போய் சேர்ந்தது, அதுலதான் விஜயகாந்த் கடைசியா போய் சேர்ந்தாரு. டிஎம்கே கூட்டணியில அவங்க இருந்தாங்க, டிஎம்டிகே கூட்டணியில அவங்க இருந்தாங்க சொல்ல வரேன். டிஎம்டிகே கூட்டணியில விசிகே இருந்தாங்க, எம்டிகே அவர் விஜயகாந்த் முதல்வராக்கி யார் பிரச்சாரம் பண்ணது? டிஎம்டிகே கூட்டணியில அவங்க இருந்தாங்க. அவங்க இந்த தேர்தல் வரும்போது விசிகே எம்டிஎம்கே வருவாங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல, இவங்களுக்கு பதில் அவங்க நெருக்கமா நட்பு கட்சியா இருக்காங்க, கூட்டணியா வருவாங்கன்னு சொல்ல வரேன் நான். வேற ஒன்றும் சொல்ல எனக்கு எந்த இதுவும் இல்ல. ஒரு ஸ்லைட் வேரியேஷன் அதுல வந்து ஃபார்ம் பண்ணது முதல்ல தொல் திருமாவளவன் மதிமுக சேர்ந்தாங்க, அதுலதான் போய் விஜயகாந்த் சேர்ந்தாரே தவிர கடைசியா அதுதான் ஒரு there is a slight variation in that. அத மட்டும் நான் ஜஸ்ட் இல்லங்க. ஏன் நீங்க நட்பு கட்சியா இருக்காங்க விசிகேவும் இல்ல விசிகேவும் எம்டிஎம்கேவும் ஏன் திமுகவுக்கு நட்பு கட்சிகள் இருக்காங்கிறது காரணம் 2016 தேர்தல் கூட்டணியில வேற கூட்டணியில அவங்க இருந்தாங்க. இந்த தேர்தல் வரும்போது கூட்டணியில சேருவாங்க. அதனால தான் இந்த கேள்விகள் திருப்பி வேற காங்கிரஸ் பொறுத்த மட்டும் அவங்க ஏற்கனவே 2016 கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க சட்டமன்ற தேர்தலில் அது இயல்பான ஒரு கூட்டணியே அமைஞ்சிருக்காது. அந்த பதில் தான் அதுக்கு பதில் கிடையாது. நீங்க நட்பு கட்சிலாம் சொல்ல, இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே. அங்க திமுக இருந்து யாரும் அது வரைக்கும் ஆமான்னு சொல்லல. அப்படிப்பட்ட கூட்டணி நாங்கள் அமைக்க மாட்டோம். நாங்கள் அமைச்சா கௌரவமாக எங்களை அவர்கள் அழைக்க வேண்டும், நாங்க அழைக்கணும். கூட்டணியில் இருக்கிறேன்னு வைகோ சொல்றாரு, வெளியில வர்ற ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்ற அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டணி நாங்கள் அமைக்க மாட்டோம் தான் சொன்னானே தவிர உங்க கூட்டணியில தலையேற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க கேட்டதுனால சொல்றேன், கௌரவமான கூட்டணி அமைப்போம். சரி, அது திரு குமரகுருடைய கருத்து. கூட்டணி எப்படி பதில் சொன்னாரு, உங்களை தூக்கி சுமக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பாவமான்னு சொன்னாரு. அதிமுகவோட தரப்பையும் கேட்டுட்டு வருவோம். திரு ஆவடிக்குமார், கூட்டணி வெற்றி கூட்டணி அடையாளம் காண்பதில் இன்னும் தாமதப்படுகிறதா அதிமுக? எதனால் இந்த தயக்கம் கூட்டணி குறித்தான? இல்லை, நீங்கள் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே எனக்கு புரியல. தயக்கம் சொல்கிறீங்க, ஏன் இன்னும் தயக்கன்றீங்க, ஏன் இந்த தாமதம்? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீங்கள் தாமதத்தை பற்றி பேசுகிறீங்க? தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சா? கூட்டணியில தேர்தல் குழு அமைச்சீங்களே, எங்க தேர்தல் பணியை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோங்க. ஒரு என்ன பேச விடுமா? ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் ரீதியான ஜனநாயக பூர்வமான கடமைகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் முறைப்படி குழு அமைக்கிறோம். தேவைப்படுகின்ற அவங்க அழைப்பு விடுக்கின்ற போது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். இது புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேயே அதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. எப்போ தேர்தல் அறிவிப்பு வருதோ அப்போதான் வந்து கூட்டணி. யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் உங்க கட்சியோட? யார் வேணா வரலாங்க. ஒரு அரசியலில் வந்து நீங்கள் வந்து இப்போ முதல்ல இவங்க பேசினாங்க, டாக்டர் தம்பிதுரை அவர்கள் தூக்கி சுமக்கமான்னு. ஆமாம், உண்மை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்போம், இன்னொரு கட்சியை தூக்கி சுமக்க போகிறோன்னு. நீங்கள் காங்கிரஸை தூக்கி சுமங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் எங்களை பற்றி நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி வேட்பாளர் ராகுல் காந்தி அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் இருப்பாங்களான்னு கேளுங்க. நாளைக்கு தேர்தல் வரட்டும், அந்த ஸ்டாண்ட் அவங்க வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு அது உண்மைன்னா ஏன் மம்தா பானர்ஜி நடத்தின 3வது அணி கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க? ஆக இவங்க வந்து தேர்தல் அறிவிப்பு போறதுக்கு முன்னையே இவங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எல்லா கட்சியும் வந்து ஒருங்கிணைக்கணும், அதை வச்சு தான் பலம் பெறணும். தன்னுடைய சொந்த பலத்தில் போட்டியிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்தவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்துருங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்க ராகுலை பயன்படுத்த பார்த்தாங்க. அது கடைசியில் இவங்களுக்கு பாதகமாக வந்துருச்சு. இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து ராகுலை விட்டு தூரம் போய் கடைசியில் உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டில் 2 சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸினுடைய ஸ்ட்ரென்த் இதான்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வந்து பிரதமர்னு இப்போ இவங்க வச்சுட்டு நின்னாங்களா, அதை பற்றி எங்களுக்கு அவங்களுடைய சூழல் அது நான் அதை விமர்சிக்க விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் வேற, மற்ற நேரத்தில் அரசியல் வேற. தேர்தல் அரசியலில் எந்த கொள்கையோ உறவோ எதுவுமே கிடையாது. ஷீட் ஷேரிங் தான். நான் முடிச்சிடறேன், ஷீட் ஷேரிங் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அடிப்படை வகித்தது 67 பொது தேர்தல். சொல்லிட்டேன், அப்புறம் கேளுமா. 67 தேர்தல்
67ல வலதுசாரியின் உச்சமாக இருந்த ராஜாஜியும் இடதுசாரியின் உச்சமாக இருந்த ராமமூர்த்தியும் ஒரே மேடையில உட்கார வச்சு தேர்தல் நீங்க காங்கிரஸ் உடைய விமர்சனத்தை வச்சிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், பாமக பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதா சொல்லுது, பாஜக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதா? அந்த பேச்சுவார்த்தை அதிமுகவுடன் தானே? அதாவது எல்லா கட்சியோடும் அவங்களுக்கு எந்த சாதக பாதகங்களை பேசுறது தப்பு இல்லை. அது அரசியல் இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அது வந்து எப்போ முடியும்னா, ஒரு கட்சி ஒரே உரையில 2 கத்தியா இருந்தவங்க கூட சீட்டு கொடுக்கலன்னா வந்து இதயத்தில் இடம் கொடுத்தாங்கலாம் ஓடி வந்துருவாங்க. அதெல்லாம் நாங்க எவ்வளவு பார்த்துட்டோம். அதனால இது எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து விவாதம் பண்ணலாமே தவிர இதுதான் உண்மை முடிவு பண்ண முடியாது. என்னைக்கு சீட்ல வந்து ஒதுக்கி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு காட்டுறாங்களோ அது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளும் இந்த அணிமாற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லாம் உறுதி இல்லை. அதனால இது தேர்தல் என்பது ஒரு லாப நஷ்ட கணக்கு. இவங்க கொள்கை பேசுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு உரிய இடம் அங்க கிடைக்கணுன்றதுக்காக தேர்தல் எல்லா சமரசத்துக்கும் அவங்க இடம் தந்து ஒரு அவங்கள நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் பலம் கொடுத்துவதற்கும் தொடர்ந்து அரசியல் நடத்துவதற்கும் அவங்களுக்கு ஒரு களம் வேணும், அதுக்கு இடம் வேணும். அந்த இடத்தை பெறதுக்கு உரிய முயற்சி செய்வாங்க. இது வந்து இருக்கிற தேர்தல் யதார்த்தம். அதனால இன்னைக்கு இவங்க ஏன் அங்க போனாங்க அங்க ஏன் வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். தேர்தல் அறிவிப்பு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடிகிற வரைக்கும் இந்த இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த நேரத்தை வச்சு எதையும் கடிக்க முடியாது. ஒண்ணு மட்டும் உறுதி, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அணி அதிமுக, ஒரு அணி திமுக நிச்சயம் இருக்கும். அதுதான் உறுதியா இருக்குமே தவிர மற்றதெல்லாம் இடப்பெயர்ச்சி. அதிமுகவுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமையும். நிச்சயமா அதிமுக வந்து தேர்தலை சந்திக்கும், தேர்தலில் எல்லா இடங்களும் போட்டியிடும், பிரதான கட்சியாக இருக்கும். எங்க கட்சியினுடைய தலைமையில் ஒரு அணி வந்து எதிரியை என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை நிச்சயமா பயன்படுத்தி கூட்டணி அமைப்போம். சரி, திரு பிரியன் கிட்ட அந்த அவர் சொன்ன விஷயத்துல இருந்து, அதாவது அதிமுகவினுடைய அந்த எங்க கட்சியை பத்தி பேசிக்கிறாங்க, பதில் நான் சொல்லணுமா? நான் நடுநிலையாளர்கிட்டையும் கேட்டுட்டு தானே வர முடியும். உங்ககிட்ட கேட்டேன்னா சரி சொல்லுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, சொல்லும்போது பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். உங்களுக்கான வாய்ப்பு பேசுங்க. அதாவது நாங்க வந்து அதிமுகவை அவர்களுடைய கொள்கைகளையோ அவர்களுடைய கூட்டணி அமைப்பதை பற்றி விமர்சிப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. ஆனால் தான் வந்து தம்பிதுரை அவர்கள் சொன்னதை பாஜகவினுடைய நாங்க டீசெண்டா ஒரு கூட்டணி அமைக்க போறோம்னு அவர் சொல்லும்போது அவங்க யாரை கேட்டாங்க, அதுக்கு என்ன அவர் பதில் சொன்னாருங்கிறத தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி இவருக்கு பதில் இப்போ உங்களுடைய இது வந்து நீங்க இன்னும் அதிமுக ஏன் கூட்டணி அமைக்காம இருக்கீங்க என்ன அதை கேட்க வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களை நாங்கள் வந்து இன்னைக்கு சொன்னோம் நாளைக்கு சொல்லுமா, இது இந்த சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இதுவரையிலே தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு எத்தனை சீட்டுகள் கொடுப்பது, எங்கே நிற்க வைப்பது என்கின்ற அளவிலே அவர் இப்போது குறிப்பிட்டு சொன்னாரே, அந்த 67 தேர்தலிலிருந்து இன்று வரையிலே மிக தெளிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கூட யார் கூட்டணிக்கு வராங்க, அவங்களுக்கு எங்க சீட்டு கொடுக்கணும் எல்லாத்திலையும். ஸோ இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான இங்கேயும் எங்களுக்கு குழப்பம் கிடையாது, கல்கத்தாக்கு போனாலும் குழப்பம் கிடையாது, எங்க போனாலும் குழப்பம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவிலே நாங்கள் அதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். திரு செல்வ பெருந்தகை, இந்த காத்திருக்கும் கட்சிகளுடன் திமுக தன்னுடைய கூட்டணியை விரிவுபடுத்த தயங்குகிறது அப்படிங்கிற பொதுவெளியில ஒரு வாதம் இருக்கிறது. இல்லை, ஏற்கனவே 2016 காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சு நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணியில் இல்லாத கட்சிகள் இப்போ வந்திருக்காங்க. இப்போ வந்த உடனே இப்போவே முடிவெடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க வேணான்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்லலை. இருங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் மீன் பிடிக்க பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பா வந்து பிஜேபியும் அதிமுகவும் அவங்க கனவு பலிக்காது. அவங்க கிட்ட 42 கட்சிகள் சேர்த்து போட்டிட்டாங்க. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட 42 பார்ட்டி அலைன்ஸ் த்ரூஅவுட் கண்ட்ரி. ஆனா இப்ப எத்தனை பேர் அவங்க கூட இருக்காங்க? இந்திய அளவில் இருக்க சந்திரபாபு நாயுடு இவங்களை எதிர்த்து போர் குரல் எழுப்பிட்டு வர்றார், எல்லா மாநிலத்துக்கும் போறார். சிவசேனா கட்சி உற்ற தோழனாக இருந்தது, அதுவும் ஒரு இந்துத்துவா கட்சி தான். ஆனா இன்னைக்கு சாமினான்ற பத்திரிகையில் அவங்க எழுதுற மாதிரி யாருமே எழுதலை. மோடி எதிர்ப்பு என்பது அந்த பத்திரிகை வேலை தான் பார்க்கணும். இந்த நாடுக்கு கேடு வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த பத்திரிகையில். அது சிவசேனாவுடைய ஆத்தரைஸ்டு பத்திரிகை. அதுக்கப்புறம் சொல்றாங்க இது மாதிரி ஒரு மோசமான பிரதமரை இந்த நாடு கண்டதில்லைன்னு சொல்றாங்க. இந்த பிரதமர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 50 ஆண்டுக்கு இந்த நாடு பின்னுக்கு தள்ளப்படும் சொல்றாங்க. நாங்க சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை, காங்கிரஸ் கூட்டணி கட்சி சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை. இவங்க கூட நேத்திய வரை உறவாடி இருந்தவர்கள், நேற்று வரை கூட்டணியில் இருந்த சாம்னா பத்திரிகை சொல்லுது, எடிட்டர் எழுதுறார். அப்போ இவங்க கிட்ட எல்லாமே இல்ல. வாஜ்பாய்
1999 திறந்து வச்ச மாதிரி நானும் திறந்து வச்சிருக்கேன் வாங்கன்னு மோடி கூப்பிடுறாரு. அங்க போறதுக்கு ஆளே கிடையாது. இந்திய அளவிலும் இல்ல, தமிழக அளவிலும் இல்ல. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க கூட வந்து மதிமுக கூட்டணியில் இருந்தாங்க கடந்த தேர்தலில், தேமுதிக இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. இப்ப 3 பேர் அவங்க கூட இருக்காங்களா? ஏன் அவங்க கூட இல்ல? 2. இப்ப அதிமுகவுக்கு இவங்கள கூட்டணி. தம்பிதுரை வந்து துணை சபாநாயகர் மட்டும் இல்ல, அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். அவர் சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து குட்கா ஊழல், விஜயபாஸ்கர் அமைச்சர்கள் வீட்டில் புகுந்து சோதனை நடத்தி அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கொடநாடு கொலை வழக்கு வேற வந்திருக்கு. இவங்க வேற எங்க போக்கிடமே கிடையாது. அதிமுகவுக்கு போய் சரணாகதி அடைய வேண்டியதுதான், இல்லைன்னா வழக்கு போட்டு உள்ள தள்ளுவாங்க. இது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. இப்ப நரேந்திர மோடி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிலாம் அமையவே அமையாது. இன்னும் நீங்க பாருங்க, கள ஆய்வு பண்ணி சொல்றேன் நாங்க, அவங்க அதிமுக பிஜேபி கூட எந்த கட்சி வேணாலும் கூட்டணி ஆகட்டும், இவங்களை நானா போட்டியில வெற்றி பெற போறது நாங்க, அது வேற. ஆனா இவர்களுக்கும் அமமுக நீங்க பாத்தீங்களா, இவங்களோட 1% அதிகமா தான் வாக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு நிராகரிக்கப்பட்ட கட்சி பிஜேபியும் அதிமுகன்றத மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல இவங்க என்ன குழப்பம் பண்ணாலும், என்ன மீன் பிடிக்கலாம் நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அதுல இப்போ நரேந்திர மோடி வரார், வந்து கூட்டணி அமைக்க எத்தனை கட்சி அதில் சேர போது சொல்லுங்க பாப்போம். நாங்க சொல்றேன், எங்க பின்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லாம நிறைய கட்சிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களை யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க பாப்போம். எந்த கட்சி? அது இந்திய அளவில், தமிழக அளவில் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள். இதோட முடிஞ்சு போச்சு. அவங்க இந்த நாட்டுக்கு வந்து அது பணமதிப்பு இழப்பீடு ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், சிபிஐல போந்து விளையாடுறதாகட்டும், அமலாக்க பிரிவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. சாதாரண எதிர்ப்பு இல்ல, சாதாரண ராகுல் காந்தியோடைய அந்த தலைமை பண்புல ஏதாவது பிரச்சனை இருக்கிறனாலதான் இப்ப புதுசா பிரியங்கா காந்தியை இறக்கி இருக்கிறதாவும். அப்படி கிடையாது. யார் சொன்னாங்க? அவங்க ஏற்கனவே 5 ஆண்டுகளா ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்து முறைப்படி செட்டில் பண்ணிட்டு பேர் அரசியலுக்கு வரணும்னு. இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக, அகில இந்திய பொதுச் செயலாளராக உத்தரப்பிரதேச இன்சார்ஜா ஆக்கியிருக்காங்க. நியூஸ் 18 சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எல்லாருக்கும் என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸை தனிமைப்படுத்தணும். அகிலேஷ் யாதவும் சகோதரி மாயாவதியும் ஒன்னா சேர்ந்தாங்கலாம் 80 தொகுதியில் நாங்கள் ஏறக்குறைய 70 தொகுதி வெற்றி பெறுவோன்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு பிரியங்கா காந்தி களத்தில் இறங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மட்டும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ண போறாங்க. இன்னைக்கு பெருவாரியான அதுதான் இப்போ ராகுல் காந்தி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்ல மும்முரம் காட்டிட்டு வந்தாரு. அந்த வெற்றி எல்லாம் பார்த்திருக்கீங்க. ஆனாலும் பிரியங்கா காந்தி திடீரென இப்போது அகில இந்திய பொதுச் செயலாளராக அறிவிப்படுவதற்கான காரணம் பொதுவெளியில ஒரு சந்தேகத்தை எழுப்புது. எங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு நாங்க எப்ப அறிவிப்போம் அப்பதான் அறிவிப்போம். அதை யாரும் வந்து யூகிக்க முடியாது. இப்போ ராகுல் காந்தி சர்ப்ரைஸ் தான் கிடையாது. இது ஏற்கனவே அவங்க அரசியல் அமேதிக்கும் ரெபேலிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேபரேலிக்கும் அடிக்கடி போறாங்க வராங்க. உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஏற்கனவே களப்பணி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தியுடைய தொகுதியிலையும் அம்மா சோனியா காந்தி தொகுதியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. சரி, ஒரு ராகுல் காந்தி போதாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் போதங்க. இது என்ன இது போதாதுன்னு அவர் மட்டும் நின்று தானே இன்னைக்கு 3 சட்டமன்ற மாநிலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம், ஆட்சி அமைச்சிருக்கோம். வேற யார் போனாங்க? அவர் கூட வேற யாரும் போலியே. மோடி போறாரு, பின்னாடி அமித்ஷா போற மாதிரி ராகுல் காந்தி கூட யார் போறாங்க? அவர் ஒற்றை மனிதனாக இருந்து இந்த 3 மாநிலத்தில் வெற்றி வாகை சூடி இருக்கிறார். சரி, மோடியுடைய எதிர்ப்பு இருக்கிறது. அதனால் அதிமுகவுக்கு வேற போக்கு இடம் கிடையாது. கண்டிப்பாக பாஜகவுடன் மட்டும்தான் கூட்டணி அமைத்தாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. அவங்களும் போக்கிடம் கிடையாது, இவங்களுக்கும் போக்கிடம் கிடையாது. யார் வராங்க? இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாம் இந்த கட்சியே வேணான்னு போயிட்டாங்க. யார் இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. 2014 காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் எப்படி நின்னுச்சு? எத்தனை கூட்டணி நின்னுச்சு? ஏன் அனாதையா தனியா விடப்பட்டாங்க? அனாதெல்லாம் கிடையாது. நீங்க இருந்தா தனியா இருந்தா பலம், நாங்க தனியா இருந்தா கிடையாது. எப்படிங்க ஒருத்தர் தனியா? காங்கிரஸ் தனியா இருந்தா பலமா, நாங்க தனியா தான் அனாதையா? இது என்ன கதை? இது நீங்க ஏன் 2014 தனியா நின்னீங்க? எப்பயும் இதயம் கனத்தது, கூடா நட்பு கேடா ஏன் விளைந்தது? நீங்க நேத்து வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு யாரா இருக்காங்களான்னு அரசியல்ல கேட்காதீங்க. உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. சிபிஐ வந்து சொன்னார் பாருங்க, செல்வ பாருங்க தப்பா சொல்றாரு. எங்களை சொல்ல அவர் அவங்க கட்சியை சொல்றாரு. முதல் நாள் வந்து திமுக விட்டு விலகின உடனே அடுத்த நாள் கால உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு முட்டாள்தனமா நடவடிக்கை ஏற்கனவே ஒரு ஆய்வுல உள்ளது. இப்ப போய் செஞ்சிருக்கூடாது மறுப்பு தெரிவிச்சோம். காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சோம். கரெக்டா? காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சாங்க. நான் சொல்றது தப்புன்னு சொன்னாரு. இல்லைங்க, நான் சொல்றேன் தலைவர் சிதம்பரம் தப்புன்னு சொன்னாருங்க. நீங்க படிக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க பதட்டப்படுறீங்க. நான் சொல்றது முதல் நாள் கூட்டணி விட்டு விலகுறாங்க, அடுத்த நாள் காலைல ஊழலுக்காக போல. நீங்க வாங்கின ஹம்மர் கார்ல டயர் ஏதோ தப்பா இருக்கு, எங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு
உள்ள போயிட்டு வெளில வந்தோடனே ப. சிதம்பரம் சொன்னாரு தவறான நடவடிக்கை. ஆமா, அதுதான் உண்மையான பழிவாங்கும் நடவடிக்கை. அதெல்லாம் என்ன இல்ல நீங்க யார் உண்மையில பயன்படுத்தினாங்கன்னா சிபிஐ இப்ப வந்து சிபிஐல வந்து பிரைம ஃபேசி இருக்க கேஸ் எல்லாம் சிபிஐ விசாரிக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க. ஹம்மர் கார்ல என்ன பிரைம ஃபேசி இருந்தது? என்ன காங்கிரஸ் இந்த இந்தியாவிலே காங்கிரஸ் தாங்க அதை பயன்படுத்தும். இப்ப அந்த ஃபேஷனா சொல்றாங்க சிபிஐ பயன்படுத்துறாங்க. ஏன் சிபிஐ பயன்படுத்துறது? நீங்க ஒரே நிமிஷம் வழக்கு நீங்க நேரா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போங்க. சிபிஐ வழக்கு விசாரிச்சது தப்பு, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்க. சரி பிரியன் கிட்ட இல்ல பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன். அப்ப அங்க போய் சிபிஐ கிட்ட போயிட்டு வராரு, 8 மணி நேரம் போயிட்டு வராரு. ஏற்கனவே ஒரு பேப்பர் பெண்டிங் இருந்திருக்கு, அதை வந்து கேட்கறதுக்காக விசாரணை பண்றத போறாங்க, முடிஞ்சு போச்சு. எப்ப போறாங்க? நாங்க அலோக் வர்மாவையோ ராகேஷ் சர்மாவையோ ஒருத்தர் ஸ்பெஷல் டைரக்டராவும் இன்னொருத்தர் டைரக்டரா வச்சுட்டு பூந்து விளையாடி மாட்டிட்டு உச்ச நீதிமன்றமே சிரிக்கிற அளவுக்கு, நாட்டு மக்களே சிரிக்கிற அளவுக்கு நாங்க எல்லாம் செய்யல. சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை ஆகட்டும், தேர்தல் ஆணையமாகட்டும், வருவாய்த்துறை ஆகட்டும், அமலாக்கத்துறை ஆகட்டும், எல்லா இடத்துலயும் போந்து ஒரு தன்னாட்சி அமைப்புகளே சீர்குலைக்கிறீங்க. காங்கிரஸ் எந்த காலத்துல பண்ணிருக்காங்க? அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஏன் வந்து விலகினார் அதுல இருந்து? எங்க அது கேளுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. ராஃபேல்ல வந்து இவங்க சொல்றாங்க நாங்க வந்து தணிக்கை குழுக்கு இதை வச்சிட்டோம் சொல்றாங்க. எங்க இருந்து சொல்றாங்க? ஆடிட்டர் ஜெனரல் எங்க கிட்ட கொடுத்துட்டு ஆடிட்டர் ஜெனரல் கிட்ட இருந்து நாங்க வந்து தணிக்கை குழுக்கு அனுப்பிச்சிட்டோம்னு ஒரு அப்பட்டமான மகா பொய்யை உச்ச நீதிமன்றத்தை சொன்ன ஒரே கட்சி பிஜேபி தான். யாரா சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் வந்து நாங்க அபிடேவிட்ட மாத்தி கொடுக்கறோம்ன்றாங்க. தனி விவாதிங்க. காங்கிரஸ் 2014 எப்படி இருந்துச்சு? இப்போ அவங்க கூட்டணி சேர்ந்த உடனே நாங்க பலமா இருந்தது. அதுதான் கேக்குறேன். அது என்னோட கேள்வியும் அதுதான். அதுதான் இப்ப பாஜக இல்ல எப்ப போடுறாரா கேளுங்க. 2014 நீங்க யாரா ஒருத்தர் நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நீங்க அப்படி சொல்றது மூலமா காங்கிரஸ் பண்ணது இப்ப பாஜக இல்ல, அனாதியாக இருந்து தனியாக போட்டிட்டு நீங்க எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடி எங்களை பார்த்து ஏன் கேக்குறீங்க? இன்னும் 3 மாசம் இருக்கு, நாங்க கூட்டணி சேர மாட்டோம் ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணலாம் தனியா நாங்க நிக்கல. நீங்க தனியா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு விரட்டிட்டு இருக்காங்க, நாம வச்சுங்க. இல்ல 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 செல்வம், இது வந்து இப்ப நீங்க நான் சொல்றேங்க சாவு இல்ல, நம்ம ஜாலியா பேசுற இடம் சாவு விடாதீங்க. பிரதமரை சாலை வழியா வந்துட்டு போக சொல்லுங்க. மதுரைக்கு வராருல உங்க பிரதமரை, இவ்வளவு உச்சபட்ச பாதுகாப்பு இருக்குல்ல, சாலை வழியா பயணம் செஞ்சுட்டு போக சொல்லுங்க. மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம், இந்த கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எய்ம்ஸ் 15 வருஷம் வரவிடாம தடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். மதுரைக்கு வராரு, அவர் வரக்கூடாதான். 1.5 லட்சம் பேர் கொன்னுட்டு மன்மோகன் சிங் வரலாம், அவரை வாங்கன்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ் திறக்கிறதுக்கு மோடி வந்தாருன்னா கூட பாருங்க, மக்கள் பாருங்க. திரு ஆவடிக்குமார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண, அவர்கிட்ட எய்ம்ஸ் கொண்டு வரல. அதுக்கு வந்து யார் கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க? தவறு யார் கொண்டு வந்து சொல்லுங்க. அப்படியே யார் கொண்டு வந்தாங்க? ஆவடிக்குமார் அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? நாங்க கொண்டு வந்தது ஆமான்னு சொல்றோம் இல்லங்கறாங்க. மத்தவங்க கிட்ட கேட்டு நீங்க அதற்கான பதில சொல்லலாம். அவங்க கிட்ட வந்து எய்ம்ஸ் நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு. இல்ல, அது நான் ஸ்டேட்மென்ட் நான் வாங்க முடியாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க எய்ம்ஸ் இல்லங்கறாங்க. அப்ப என்னன்னு கேளுங்க. இல்லன்னு எப்படி சொல்றாங்க? பதறாதீங்க, கேட்போம். ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தா நானே சொல்லிடுறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது எய்ம்ஸோட ஒரு கிளையை மதுரையில் அமைக்க வேண்டும் என்று ப்ரப்போசல் அனுப்பிச்சது டிஎம்கே கவர்மெண்ட்ல. அதுக்கு உண்டான ஏன் இன்னும் அதுக்குண்டான பண ஒதுக்கீடு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டது நான் வந்து பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசி ஏற்கனவே விவாதம் பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து பாஜக கொண்டு வந்தது நல்லா கிடையாது. நடுவுல இடஒதுக்கீடு, அதுக்கான இடத்தை கொடுக்கணும், அதுல வந்து கொஞ்சம் தாமதமாச்சு. 2 கவர்மெண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே both of us were for aims in மதுரை. அதுல there was a delay allotment landல. இப்போ வந்து it has so happened, நாங்க ஆரம்பிச்சு அதிமுக திறந்து வச்சது, அதிமுக ஆரம்பிச்சு வச்சு நிறைய நேரங்கள்ல வந்து அது அந்த பணிகள் வந்து முடிஞ்சது திமுகல. இதெல்லாம் வந்து 5 வருடம் மாத்தி இருக்கும்போது நடந்திருக்கு. இதே போல இது காங்கிரஸ் ஆட்சியில திமுகவோட ப்ரொபோசல், அது இப்போ கம்ப்ளீஷனுக்கு தான் வந்திருக்கே தவிர அதுல நடுவுல வந்து காங்கிரஸ் தடுக்கிறதுக்கு அதுல என்ன வேலை இருக்கு? 2006 வரைக்கும் உங்க ஆட்சிங்க, 2 பக்கமும் மேலேயே நீங்க கீழே நீங்க. இட ஒதுக்கீடு என்ன பிரச்சனை? இட ஒதுக்கீடு போக வேண்டியது ஒரே நாள்ல இடமெல்லாம் கொடுத்துட்டோங்க நாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எந்த இடத்துல பண்றது, கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு. ஆட்சி மாதிரி எந்த இடத்துல பண்றதுங்கறதா தாமதமாச்சே தவிர அப்பயும் நான் வந்து அதிமுக ஆட்சி வந்து பண்ணி கொடுக்கல நான் சொல்லவே வரல. ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டுல என்ன பண்றது? இடம் தேர்ந்தெடுக்கணும். 5 இடத்துல கேக்குது. ஆவடிக்குமார் தலைவர் குறுக்கிட்டார், அவர்கிட்ட நான் வரணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான யாருக்கும் எந்த குழப்பமும் இல்ல. அது முடிஞ்சிருக்கிறது இந்த டைம்ல வேணா முடிஞ்சிருக்கே தவிர யாரும் அதுல குறுக்கல நிக்கல. அது தவறான தகவல். அதாவது செல்வ பெருந்தன்மையா பேசுவார்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளவு தூரம் வந்து பேச சொல்ல நான் பேசியாக வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஒரு கட்சினா காங்கிரஸ் தான்.
இதை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன் வச்சு தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லாம தொடர்ந்து இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுனாங்க, கம்முனு இருந்தா நான் பேச சொல்லி நீ குறுக்கிட்டா என்ன மாதிரி? சரி பேசுங்க பேசுங்க. எனக்கு கேள்வியும் நான் கேட்டேன், நீங்க அதற்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. பதிலே சொல்லாம முன்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சொல்ற பதில இருந்தா நான் கேள்வி எடுக்க முடியும். சரி கேளுங்க. எங்க பதில் சொன்னேன்? சரி சொல்லுங்க. சரி கேள்வி எடுப்பு. நான் சொன்னேன் 4.5 ஆண்டுகள் மோடி அரசுல எந்த இதுவும் நடக்கலையான்னு சொன்னீங்க. நான் என்னுடைய கட்சியை பத்தி வச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க வந்து அடுத்த உங்களுடைய விருப்பமான கேள்வியை கேளுங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸ் அமைக்கின்ற கூட்டணி, காங்கிரஸ் சேருகின்ற கூட்டணிக்கு எதிரான கூட்டணியை உறுதியாக அமைப்போம். அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தாது. ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை வேற எந்த கட்சியும் இதுவரைக்கும் செய்யல. நான் அது காவிரி பிரச்சனையா இருந்தாலும், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருந்தாலும், ஈழ பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலும் துரோகம் செஞ்சது. ரெண்டாவது இது எல்லாம் விட இப்போ சொன்னார் அவர் லைன்னா ஜிஎஸ்டி, நீட், இது எல்லாத்தையும் மீத்தேன்ல இருந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தியது, டிமானிசேஷன்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ். இவங்க கொண்டு வந்தது இவங்க கொண்டு வந்ததை அவங்க செயல்படுத்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மீத்தேனை கொண்டு வந்து துவக்கி வச்சது யாரு? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு, நீங்க வந்து காங்கிரசுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து காங்கிரஸ் செஞ்சதெல்லாம் ஏன் செஞ்சிட்டு இருக்கீங்கன்றதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கேள்வி. அதனால இன்னைக்கு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் எந்த காலத்திலையும் இன்னைக்கும் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு? இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறதுக்கு காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் முயற்சி இருக்கு. இங்க காங்கிரஸை வந்து காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்க முன் வச்ச திட்டத்துக்கு ஏன் நீங்க திட்ட அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து என்ன பிரச்சனை? நாடாளுமன்றத்தில் அதிமுக வெளியேற்றப்பட்டது காரணம் என்ன? இவங்க காங்கிரஸ் கூட்டணி அங்க காப்பாத்துறதுக்காக செஞ்ச நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி உதவியா இருந்தது. ஆக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில இருந்த நேரத்திலும் சரி, ஆட்சியை விட்டு இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் அரசியல் நடத்துற நேரத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலையை தொடர்ந்து காங்கிரஸ் எடுத்திருக்கு. அதனாலதான் திமுக தலைவர் கருணாநிதியை கூட கூடா நட்பு கேடாய் முடியும், எங்களுடைய பாதிப்புக்கு, வீழ்ச்சிக்கு, அழிவுக்கு காரணம் காங்கிரஸ் சொல்லி விலகி வந்தாரு. இவங்க வந்து 63 சீட்டு வாங்க சொல்ல எப்படி வாங்கினாங்க? அறிவாலயத்தில் மேல வந்து சிபிஐ வச்சுக்கிட்டு கீழே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கத்தி முனையில் வாங்குற மாதிரி மிரட்டி வாங்கிட்டு போனாங்க. அதனால இது எல்லாம் வந்து ஒரு இயல்பான கூட்டணி, நாங்க என்னவோ தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சிட்டோன்னு காங்கிரஸ் சொல்றதெல்லாம் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அதைத்தான் கேட்டேன், வழக்குகளை பயன்படுத்துறாங்களா இல்லையா? உங்ககிட்டயும் கேக்குறேன். எங்க வழக்குகளை பயன்படுத்தி இருந்தா ஏன் வழக்கு போடுறாங்க? ஏன் ரைடு பண்றாங்க? ரைடு பண்ணதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியா நடவடிக்கை எடுத்துக்க முடியும். ஆனா அந்த செய்தியை ஏன் கசிய விட்டாங்க? கசிய விட்டு எங்களுக்கு வந்து பாதிப்பு வந்தது காரணம் பிஜேபி எங்களுக்கு ஆதரவா இருந்தா அது வருமா? இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை ஏற்று இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில பேசின மாதிரி நடந்த மாதிரி எந்த கட்சி நடந்தது? இன்னைக்கும் மேகதாது பிரச்சனையில நாங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மத்திய அரசாங்கத்தை ஏற்று போட்டிருக்கோம். நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய சொல்ல காவிரி நதிநீர் ஆணையத்தில் 2007 தீர்ப்பு வந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் 2014 வரைக்கும் இருந்தது திமுக கூட்டணியோட செஞ்சாங்களா? இன்னைக்கு நீதிமன்றத்தில் போராடி அதற்கு பிறகு அமைக்கப்பட்டது. அது அப்படி அமைக்கப்பட்ட நேரத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச நல்லதை நாங்கள் பாராட்டவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ செஞ்சா என்ன தவறு? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து துரோகம் செஞ்சதுன்றாரு. அவர் உண்மையான அதிமுக உறுப்பினர் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தனி விமானம் கொடுத்து எல்லா வசதியோட ஆம்புலன்ஸ் விமானத்தை கொடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து 2 வருடம் அவர் உயிரதா இருந்தது காரணம் அன்னை இந்திரா காந்தின்னு மேடைக்கு மேடை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2வது ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த அம்மா வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு மனு கொடுக்க போனதா இவங்க சொல்றாங்க. ஒரு அணியில அன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இதெல்லாம் மறந்துட்டார். இன்னைக்கு அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், இருங்க நான் சொல்றேன், இருங்க, நீர் கட்டுமான பகுதி, இன்னைக்கு குளங்கள், ஏரிகள், இன்னைக்கு
இருக்கிற நீர் தேக்கங்கள்லாம் வந்து தலைவர் காமராஜர் கொடுத்தது. கல்விக்கண்ணை திறந்தது எங்களுடைய தலைவர் காமராஜர். இவர் போய் சொல்றாரு நேற்றைக்கு முளைத்த காளானுங்க. காங்கிரஸ் கூட போய் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. அதிமுகவை 136 பாரம்பரிய கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம். உங்க கட்சிக்கு அமித்ஷாவே சர்டிபிகேட் கொடுத்தார். நீங்க கட்சிக்கு அமித்ஷா சொன்னாரு, பிஜேபி தலைவர் சொன்னார் ஊழல்வாதிகள் இந்த தமிழ்நாட்டில் ஊழல் கட்சின்னு சொன்னார். நாங்களா சொன்னோம் யாரு கூட கூட்டணி வச்சுக்க துடிக்கிறீங்களோ தலைவர் அமித்ஷா நீங்க மாதங்களுக்கு முன்னாடி சொன்னாரு. உத்தரப்பிரதேச 2 சீட் விரட்டி அடிச்சாங்க. நீங்க வந்து பிறகு பாருங்க நீங்க ராகுல் காந்தி ஏத்துக்காங்க, சோனியா காந்தி அதிமுக காங்கிரஸை காங்கிரஸை போல தமிழ்நாட்டுக்கு அழிவு சக்தி இல்ல. அடிப்படை தமிழ்நாட்டை அழித்தது தமிழ்நாட்டை காப்பாற்றுறது எங்க தலைவர். அது வந்து அம்மா எங்க தலைவர் ராஜீவ் காந்தியோட முடிஞ்சு போச்சு. சோனியா காந்தி தலைவர் சொல்றீங்க. பிறகு தமிழ்நாட்டுக்கு எதிரான அமித்ஷா வந்து சொல்றாரு. அதனாலதான் கூடா நட்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஈழத்தமிழர்களை கொண்டது யாருங்க? ஈழத்தமிழர்களை கொண்டது யாரு? ஒரு கடைசியா ஒரே ஒரு பதிவு பண்றாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது தேவராஜ அரசு அவர்கள் 350 டிஎம்சி தண்ணி கொடுக்கிறார். சமூக வலைதளமான ட்விட்டரில் இது தொடர்பாக ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தியிருந்தோம். தமிழகம் ஊழல் மிகுந்த மாநிலம் என எந்த மேடையிலும் அமித்ஷா சொல்லவில்லை என பாஜக சொல்லியிருப்பது தவறான புரிதலை தடுக்க என்பதற்கு 4% நேயர்களும், பின்வாங்கும் உத்தி என்பதற்கு 14% நேயர்களும், கூட்டணி அமையாத விரக்தி என்பதற்கு 26% நேயர்களும், அதிமுகவை சமாதானப்படுத்த என்பதற்கு 56% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்து உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பிரியன், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த போலையும் சார்ந்து நீங்க முன்னாடி உங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டீங்க. இப்போ இந்த கூட்டணி தொடர்பான குழப்பம் தொடர்பாக தான் இந்த ட்விட்டர் போலும் அமைந்திருக்கிறது. உங்களுடைய இல்லை, இப்போது 2 கட்சிகளுக்கும் இடையில் வந்து இந்த தம்பித்துறை விஷயம் வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறத வச்சு நம்ம கூட்டணி அமையாதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா குமார் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணின்றது வந்து தேர்தலில் வந்து இடங்களை பகிர்ந்து கொள்வது, எந்த இடத்துல போட்டி போட்டால் அந்த ஓட்டை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் வெற்றி வாய்ப்பை அடைய முடியும்ன்ற ஒரு அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமையிறது. காங்கிரஸ் துரோகம் பண்ணித்தா, பிஜேபி துரோகம் பண்ணித்தாலாம் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இருக்காது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் காவேரி விஷயத்தில் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவேரி விஷயத்தில் துரோகம் பண்ணது பாஜகவும் காங்கிரஸும் 2த்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க 2வது தோளில் சுமப்பதுன்னு சொன்னார். நாங்கள் ஏன் தோளில் சுமக்கணும் தம்பித்துறை கேட்டார். இதே திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவும் காங்கிரஸையும் பாஜகவையும் தோளில் சுமந்திருக்கின்றன. அதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம். அதனால கூட்டணி இருக்காது இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா வந்து இடங்கள் பங்கீடுகள் கூட்டணி இருக்கும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு இறுதி கட்டத்தை எட்டி நிச்சயமா இந்த ட்விட்டர்ல சொல்லிருக்கிற அந்த கடைசி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதிமுகவை சமாதானப்படுத்த டெஃபினட்டா அது வந்து டெஃபினட்டா இப்போ அவங்க எடுத்துக்கிற முயற்சிகள் அதுதான். அவங்களுக்குள்ள வந்து ஒரு கேடரை தயார் பண்ணுங்க. இப்போ பாமக ஏன் வந்து ஒரு சாஃப்டா அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. கவர்னரோட இது மேல வந்து கவர்னர் வந்து அசம்பிளியில் படிச்சாரு. அவருடைய அறிக்கைக்கு பிறகு இவங்க விட்ட பாமக விட்ட அறிக்கை ரொம்ப சாஃப்டா இருந்தது. இன்னைக்கு ஒரு அறிக்கை டாக்டர் விட்டுருக்காரு, ரொம்ப சாஃப்டான அறிக்கைகள். ஏன்னா நீங்க தொண்டர்களை தயார் பண்ணணும். 2 கட்சி எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களுக்குள்ள அவங்க ரணங்கள்லாம் ஆற வேண்டி இருக்கு. அது தயார் பண்றதுக்காக எல்லாமே சாஃப்டா தான் இருப்பாங்க. அந்த ஒரு முயற்சியில பாஜக ஈடுபடுதல் வந்து ஆச்சரியம் கிடையாது. அதிமுகவும் கிட்டத்தட்ட தம்பித்துறை பேசினா கூட இபிஎஸ் ஓபிஎஸ் நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவர்கள் வந்து இதை வந்து இணக்கமா கொண்டு போகணும்னா வந்து இப்போ ஒரு மாத காலமோ 2 மாத காலமோ அமைதியா இருந்து இதை வந்து செட்டப் சரியா அதை கொண்டு போகணும், அந்த கூட்டணியை கொண்டு போகணும். அதற்கான அந்த பொறுப்பு வந்து அந்த தலைவர்கள்ட்ட இருக்கு. அதுக்குன்னு தம்பித்துறையை நான் ஒதுக்கல. அவருடைய கருத்தை அவர் சொல்றார். நாளைக்கு வந்து தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்த பிறகு அவர் எப்படி போய் ரியாக்ட் பண்ணுவார்ன்றது அவருடைய இஷ்டம். அவர் வெளியில் போவாரா உள்ள இருப்பாருன்னா அதெல்லாம் அப்போ நடக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்கு. அதனால் எதற்கும் ஒரு அது எல்லாத்துக்குமே ஒரு கதவு திறந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தேதியில் நான் சொல்றது என்னன்னா, இந்த கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் பாமக சேருவது சேராதுன்னு இன்னும் அது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட விஷயம். ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவ்வளோதான். திரு குமரகுருவுடைய இறுதி கருத்து. இல்லை, ட்விட்டரில் நாங்கள் எப்பவும் சொல்கிறது அதை நாங்கள் ட்விட்டர் எப்பவும் நம்புறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி தான் அங்கே வருது. இப்போது நீங்கள் அந்த
அமித்ஷா சொல்லியிருப்பது அப்படின்னு சொன்னதே தப்பு. நான் ரொம்ப கிளியரா சொன்னேன். அமித்ஷா அவர் தான் அப்படி சொல்ல அப்படிதான் சொன்னார். ஊழல் மிகுந்த மாநிலம் அப்படின்னு தான் சொன்னார். குறிப்பிட்ட கட்சியை சொல்லதான் சொன்னமே தவிர தமிழகம் ஊழல் மிகுந்த மாநிலம் எந்த மேடையிலும் அமித்ஷா சொல்லவில்லை என பாஜக இல்ல சொன்னாரு. நம்ம முதல்ல சொன்னேன், எடுத்தோன்னு என்ன சொன்னேன், மகாபலிபுரத்து நடந்தது இங்க பிஜேபி நடந்தது, பாஜக சொல்லல, முரளிதர ராவ் அத சொல்ல. நாங்க சொல்றது அமித்ஷா அவர்கள் சொன்னது இப்படிதான் சொன்னாரு, இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டேன். நீங்க அதை போட்டுட்டு ட்விட்டர்ல இப்படி போடுறாங்கன்னா அது நான் முதலே சொல்லிட்டேன். ட்விட்டர்ல நாங்க பதில் சொல்றது இல்ல. பட் செல்வ பிறந்தகை சொல்றது ஒரு விஷயம் நான் உண்மையில ஒத்துக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உதவி செஞ்சது நன்றி கடனோடு இருக்குன்னு சொன்னது கரெக்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி கலைஞர் உடல்நிலை சரியில்லாத போது மோடி நேராக வந்து உங்க அப்பாவை அனுப்புங்க டெல்லிக்கு, நாங்க இருந்து பாத்துக்கிறோம்னு சொன்னார் பாருங்க. அந்த நன்றி கடனை 5 மாசத்துல சாடிஸ்ட் மோடினார். நன்றியை பத்தி யார் பேசணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அது விட்டுருங்க. இல்ல அது விட்டுருங்கல்ல. எங்க அவர் சொன்னது அதிமுக என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கணும் நன்றி உணர்ச்சிக்கு நான் ஒத்துக்கிறேன். அதே நன்றியோட உங்ககிட்ட வந்து சொன்னாரு போன 5வது மாசத்துல சாடிஸ்ட் நீங்களே யார் எப்படி தரமானவர்கள் பாத்துங்க. இல்ல அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது, தொண்டர்கள் மட்டும் இருந்தாங்க, தலைவர்கள்ல. ஆனா இன்னைக்கு கலைஞரை சுத்தி போர்ப்படை தலைவர்கள் சுத்தி நின்று இருந்தாங்க. மோடி வந்து சொல்லி கலைஞருக்கு ஆதரவு இல்லையா? இல்ல இல்ல மக்கள் ஆதரவு தான் இருந்தது. தலைவர் ஆதரவு இல்லையா? தலைவர் ஆதரவு இல்லையா? என்னங்க எடுத்து செய்யற அளவுக்கு ஆள் கிடையாது. அமெரிக்காக்கு எடுத்து செல்ற அளவுக்கு அங்க ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு விபரமானவங்களும் கிடையாது. ஆனா கலைஞரை சுத்தி இருக்க போர்ப்படை தளபதிகள் அவர் எங்க ஒன்னாலும் எடுத்துப்போ தயாரா இருந்தாங்க. சரிங்களா? அதனால மோடி கேட்டு கலைஞரை வெளிநாட்டுக்கோ டெல்லிக்கோ போய் இன்னைக்கு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 56 விழுக்காடு 26 82 விழுக்காடு இவங்க வந்து சொன்னது சரின்னு சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 3 மாதங்களுக்கு முன்னாடி ஊழல் மிகுந்த மாநிலம் சொல்லிட்டு உடனே மாத்திக்கிறாங்கன்னா இவங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்ற மக்கள் தான் அவங்களுக்கு தீர்ப்பளிக்கணும். சரி, உங்களுடைய இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிடுறேன். மோடி அவர்கள் வந்து தலைவர் கலைஞரை அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது வந்து அரசியல் நாகரிகம். அதே நேரத்தில் தளபதி அவர்கள் சொன்னது வந்து அவருடைய அரசியல் கருத்து, ரெண்டையும் வந்து நம்ம குழப்பிக்க கூடாது. அதில் வந்து அவர் அது சொன்னதுக்காக வந்து திமுக நன்றியோட அந்த மாதிரி எல்லாம் குழப்பக்கூடாது. இதில் இவங்க 2 பேரும் பேசிக்க வேண்டிய அதை இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் யாரும் எங்களை குழப்பவும் இல்லை, நாங்கள் குழம்பவும் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உங்கள் தலைப்புக்கு வர நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதுவரையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்கு முன்னாலே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை பெரும் சோதனைக்கு பிறகு அவர்தான் பிரதமர் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு சோனியா காந்தியை தலைமை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னு ஒரு பொதுவெளியில புதிய கட்சிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, புதிய கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா திமுகவில் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பொதுவெளியில. புதிய கட்சி இன்னுமே புது கட்சி இன்னொரு கட்சி தோற்றுவிப்பாங்களா? இல்ல, இருக்கிற கட்சி கூட காத்திருக்க கட்சி வந்து இன்னும் விரிவடையாத நிலையில வேற ஏதேனும் இது அல்லாத வேற ஏதேனும் எங்க கட்சியை பொறுத்தவரையில தெளிவா இருக்கிறோம். நாங்க வந்து மத்தியில இருக்கக்கூடிய தேர்தலில் இந்திரா எங்க கட்சியை பொறுத்தளவில் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறோம். அவ்வளவுதான். சரி, நன்றி. திரு ஆவடிக்குமார். அதாவது அவர் சொன்னார் அன்னை இந்திரா காந்தி தலைவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சார்ன்றதை நாங்கள் மறக்கலை. அதுபோலவே ராஜீவ்காந்தி இறக்கின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருந்தார்ன்றது எங்களுக்கு மறுக்கலை. ஆனால் சோனியா காந்தி அரசியலில் தலையெடுத்த பிறகு சோனியா காந்தியினுடைய அரசியல் நடவடிக்கைகள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையாக விமர்சித்தாங்க. பதில் சொல்லிட்டீங்க. ஏங்க நீங்க பதட்டப்படுறீங்க? அதே இந்திரா காந்திய மதுரையில் வர சொல்ல என்ன பண்ணாங்க அவங்க வந்து இதே மெட்ராஸ்ல வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நீதிமன்றத்தில் போய் அவங்க அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு மாவீரன் நெடுமாறனும் என்எஃப்சி சித்தனம் இல்லைன்னா நான் பிணமாக தான் திரும்பி இருப்பேன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து இதையெல்லாம் அவங்க சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து அவர் சொல்கிற வாதத்தை பேச முடியும். அதனால் இது எல்லாம் வேண்டாம். இன்னைக்கு கடந்த நரசிம்மராவுக்கு பிறகு நரசிம்ம ஆட்சி வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் அவங்களோட இல்லை. அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் உணவு பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடாக இருந்தாலும் இவங்க எல்லாத்துலேயும் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செஞ்சாங்க. இவ்வளோ தூரம் போய் இன்னைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 10% இடஒதுக்கீட்டை கூட காங்கிரஸ் ஆதரிச்சு தான் இருக்கு. அதை கொண்டு வந்ததுக்காக பிஜேபி வந்து எதிர்க்கணும்னா அதை எந்தவித காரணமும் இல்லாம அதை போய் தூக்கி பிடிச்ச காங்கிரஸ் வந்து ஆதரிக்கணுமா? ஆக அதுக்கு எதிரானவங்களுக்கு ஓட்டு போனா கருத்து சொல்ல விரும்பல. அதனால பிஜேபி விட காங்கிரஸ் எந்த வகையிலும் ஒரு தமிழ்நாட்டுக்கு உகந்த கட்சியோ
சாதகமான கட்சியோ இல்லை. அதனால 2 ஆப்ஷனும் சரியா தான் இருக்கு. அதனால தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் கூட்டணி முடிவு செய்வோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய டாக்டர் தம்பிதுரை அவர்களே மிக தெளிவா சொல்லியிருக்காரு, தேசிய கட்சிகள் எதுவும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யவில்லை, செய்யாது. அது எங்களுக்கு தெளிவா தெரியும். நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில் எது பெட்டரோ அதை சார்ந்து மத்திய அரசாங்கன்றதுனால மத்திய அரசியலுக்கு தக்கவாறு முடிவெடுப்போம். நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.